தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எதுக்காக ஓட்டு போட்டோம், யாருக்கு ஓட்டு போட்டோம், ஓட்டவங்களுக்கும் தெரியல, ஓட்ட வாங்கினவங்களுக்கும் தெரியல. இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இன்னைக்கு நடக்கிறது சட்டமன்றமா இல்லைன்னா ஒரு படப்பிடிப்பு தளமா, சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேரும், உதயநிதியா இருக்கட்டும் முதலமைச்சர் விஜயாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே திரைத்துறையிலிருந்து வந்த நடிகர்கள், இயக்குநர்கள் கூட கிடையாது, நடிகர். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை ஒரு படப்பிடிப்பு தளமாவே மாத்துறாங்க. இதுல பெரும்பங்கு திமுகவை சேரும். ஏன்னா அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. ஒரு கொச்சைத்தனமான அநாகரிகமான பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கொண்டு சட்டசபைகளை கொண்டு வந்ததே அவங்க தான். அவங்களுடைய வரலாறுன்னு பாத்தீங்கன்னா அது வேற. இன்னைக்கு யோக்கியமா பேசலாம், அப்படி பேசலாமா, ஒரு முதலமைச்சர் கண்ணியம் கடந்து பேசலாமா, வைக்கலாமான்னு அவங்க பேசலாம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவை அவருடைய சேலையை பிடித்து இழுத்து அனுப்பி விட்டவர்கள் தான் திமுகவினர் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப கூட இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட எல்லாரும் பேட்ச் போட்டு வந்தாங்க. சிஎம் பேசணும், சிஎம் வாய் தரங்க அப்படின்லாம் போட்டு வந்தாங்க. அது அவருடைய இஷ்டங்க. நீங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போறாரு. இப்ப நீங்க சட்டமன்றத்தில் விதியின்படி நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்தோ வேற விஷயமா உங்களுக்கு பதில் சொல்ல தானே போறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நாகரிகமான முறையில் நீங்க முதல்ல நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு குதிரை பேரம், சோஃபா மாடல் அப்படின்னா, நீங்க சோஃபா மாடல் சொன்னீங்க, அவங்க உடனே பிளாஸ்டிக் சேர் மாடல்னு சொல்லட்டுமா? ஏன்னா நீங்க அப்படிதானே சமூக நீதியோட நீங்களும் ஆட்சியில இருந்தீங்க. உடனே அவங்க அதுக்காக அதை பேச முடியுமா? அப்புறம் என்ன சொல்றீங்க, புஷ்பா படம்ங்கிறீங்க. அப்புறம் உங்க சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் எந்திரிச்சு அட்லிங்கிறாரு, எல்லா படத்துடைய மிக்சிங்கிறாரு. அப்ப இங்க என்ன நடக்குதுங்க? எதுவும் ஸ்டுடியோ வீடியோவை மாத்திட்டீங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு ஸ்டுடியோவா கூட நீங்க மாத்திட்டீங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலை சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, திமுக தான் அப்படி செய்றீங்க. ஏன்னா நீங்க அப்படியே வந்தவங்க. ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், ஏமாளித்தனம், ஏமாத்தனம், லஞ்சம், ஊழல் எல்லாமே நீங்க அப்படிதான் வந்தீங்க. சரி, ரைட்டு. சரி, இன்னைக்கு மாற்றம்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? சரி, மற்ற அமைச்சர்கள் ஏதோ பேசுறாங்க வைக்கிறாங்க, நீங்க பேசுனதுக்கு அவங்க சவாலா அவங்க ரெண்டு வார்த்தையை போடுறாங்கன்னு கூட வைங்க. ஆனால் பொறுப்பு மிக்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன கேள்வி கேட்கிறீங்களோ நீங்க என்ன வேணா கொச்சை நடந்துட்டு போங்க. எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்குதோ அந்த கேள்விக்கு இதுதான் பதில்னு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதை விட்டுட்டு அவரும் பாத்தீங்கன்னா குட்டி கதை சொல்றேன், அப்பாவை காணோம், அப்புறம் இந்த இப்படின்னு ஒரு சிம்பிள், இதெல்லாம் வேற யாரா செஞ்சிடலாங்க. உங்க கட்சியில ஒரு அடிப்பட்ட தொண்டன் செஞ்சிடலாம். இல்ல விடுங்க, உங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட செஞ்சுட்டு போயிட்டோம். ஆனா ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க அதை செய்யறத அவ்வளவு நாகரிகமா தெரியலன்னா அப்படி லைட்டாலும் தள்ளிட்டு போக முடியாது. அது நாகரிகமே இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு அப்பாவை காணோம்னோடனே அடுத்த நாள் அவங்க அடிச்சாங்க பாருங்க, மனைவியை காணோம் அப்படின்னு அடிச்சாங்க. சேஷன் சஞ்சய் இதே வார்த்தை தான் அவரும் சொல்றாரு, அப்பாவை காணோம்னு அவரும் தேடுறாருன்னு சொல்றாங்க. அப்ப அதை தொடர்ந்து வரிசையா ஒன்னொன்னா வருது பாருங்க. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அப்பாவை காணோம்னா அங்க தேடாத, மக்கள் மனசுல தேடு. ஒவ்வொரு திட்டத்திலையும் மு.க. ஸ்டாலின்ங்கிற அந்த நீ தேடுற அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு அவர் ஒரு பதில். இப்ப நாட்டு நடப்பு பூரா போயிருச்சு. நாட்டு நடப்பெல்லாம் எங்கெங்கயோ போயிருச்சு. நாட்டு நடப்பை பத்தி பேசல. ஆள்றவங்களும் சரி, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, இன்னைக்கு எங்க போயிட்டாங்க அப்படின்னா, இவர் கேட்கிற கொச்சையான கேள்விகளுக்கு இவர் கொச்சையாக பதில் சொல்வதும், இவர்கள் கேட்ட கொச்சையான கேள்விக்கு இவர் கொச்சையாக பதில் சொல்லுவதும். இதற்காகவா உங்களை அனுப்பி வச்சாங்க சட்டமன்றத்திற்கு? நான் ஆளுங்கட்சியும் கேட்கிறேன், எதிர்கட்சியும் கேட்கிறேன். இதற்காகவா உங்களை அனுப்பி வச்சாங்க? அப்ப இதையெல்லாம் தாண்டி என்ன நடக்குதுங்கிறத இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு ஏவா வேலு வீட்டுல இன்னைக்கு சோதனை, லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைன்னு சொல்றீங்க. சரி, தாராளமா பண்ணுங்க. ஏன்னா நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன், தப்பு செஞ்சவங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது நீங்க செய்யுங்க, யாரும் வேணாம்னு சொல்லல. இந்த அதிமுக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை தூக்கிருக்கீங்களே. இப்ப கடைசியா விஜயபாஸ்கர் வரைக்கும் உங்க கட்சியில சேர்ந்திருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் புனிதரா? அவங்க எல்லாம் புனிதர். அப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இங்க போட்டியே யாருக்குன்னா டிஎம்கேவா டிவிகேவா, டிவிகேவா டிஎம்கேவா, அவ்வளவுதான். அப்ப தப்பு செஞ்சா, அதுவும் திமுக தப்பு செஞ்சாதான் நீங்க பிடிப்பீங்க இல்லையா? இப்ப சமீபத்தில் நடந்த 5 வருஷத்துக்கு முன்னால அப்ப 10 ஆண்டுகள் ஒரு புனிதமான அரசியல் நடந்துச்சா?
புனிதமான ஒரு ஆட்சி நடந்துச்சா? அப்ப அப்படிப்பட்டவங்களை எல்லாம் உள்ள ஏத்திக்கிட்டீங்க. தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய விடவே மாட்டேன், தப்பு செஞ்சவங்களை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இதற்கு முன்னால தப்பு செஞ்ச அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் உள்ள ஏத்துறீங்களே, அப்ப அது எந்த விதமான ஆட்சி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர் அதை விட்டுட்டு இங்க படப்பிடிப்பு தலை மாதிரி ஆயிடுச்சு, ஆக்ஷன் கட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அது போயிடுச்சு. ஊழலை பத்தி பேசுற நீங்க காங்கிரஸை கையில் வச்சுட்டு ஊழலை பத்தி பேசலாமா? இன்னைக்கு பாரதிய ஜனதா எதற்காக இந்த ஆட்சியில் இருந்துக்குது? மூன்றாவது முறையாக ஏன் வந்துச்சு? ஏன் இதுக்கு முன்னால இந்திய விடுதலைக்கு அப்படியே படாத பாடுபட்டுச்சா பாரதிய ஜனதா? இல்லை இந்த நாட்டு மக்களுக்காக படாத பாடுபட்டு இங்க ஆட்சி நடத்துச்சா இந்த பாரதிய ஜனதா? இல்லையே. காங்கிரஸ் செய்த ஊழல் அதுதான் இன்றைக்கு மூன்றாவது முறையாக இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருதுன்னா அவ்வளவு வெறுப்பு மக்களுக்கு காங்கிரஸ் மேல, அந்த ஊழல் மேல. எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா? நாட்டையே மொத்தமா முடிச்சிட்டாங்க. அந்த ஊழலின் வெளிப்பாடாக தான் மக்கள் வெகுண்டெழுந்து இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்க முடியல. அதனாலதான் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா குத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸையும் கையில வச்சுக்கிட்டு நாங்க ஊழலை ஒழிப்போம், யாரையும் தப்பு செய்ய விட மாட்டோம். இப்ப கூட இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ மேல, இந்த அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, போஸ்கோ மேல உள்ள குற்றச்சாட்டு வந்திருக்குது. அதுக்குரிய பதில் என்ன? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நாட்டு பிரச்சனை என்னங்கிறத பேசுறத ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மறந்துட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள உங்களுடைய சொந்த காழ்ப்புணர்ச்சிகளை கொண்டு வந்து இங்க காட்டுறீங்க. உங்களுடைய வெற்றி தோல்வி, உங்களுக்கும் அவங்களுக்குமான போட்டிய நக்கல் அடிக்கிறது, நையாண்டி அடிக்கிறதையும் கொண்டு வந்து இன்னைக்கு மதிப்புமிக்க சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. மக்கள் உணரணும் எதற்காக நம்ம வாக்கு செலுத்தணும், யாருக்கு வாக்கு செலுத்தணும், யாரை நாம் சட்டமன்றத்திற்கு அனுப்பினோம், ஏன் அனுப்பினோம் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.